இனிமே நீ அவளை கூப்பிட வராதே. போ. இனிமே இந்த களியும் பாட்டும் எல்லாம் போருமா? நான் என்ன தப்பு பண்ணே பாட்டி? நீ ஒன்னும் பண்ணலடா கண்ணா. ஆனா உன் தலையெழுத்துதான் சரியில்லை. என்னாச்சு பாட்டி? உன்னை கல்யாணம் பண்ணானே அந்த ராஜாமணி, அவன் செத்து போயிட்டாமா. நம்ம சமுதாய வழக்கப்படி நீ இனிமே என்ன மாதிரி விதவை. சிரிக்கவும் கலிக்கவும் எல்லாம் படாது என் குழந்தை. அத்தைங்க, பாட்டிக்கு பண்ண மாதிரி உனக்கும் தலைமுடியெல்லாம் மொட்டை அடிக்கணும்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே, அப்படியா? எனக்கு ஒண்ணுமே புரியல அம்மாஜி. எனக்கு தெரியாதே ஒருத்தருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. தோ இப்ப அவ செத்து போயிட்டான்னு சொல்லி என்னை இங்க உட்கார வச்சிருக்கா. இனிமே வெளியே போக கூடாது, ஸ்கூலுக்கோ கழிக்கவோ பாட்டு படிக்கதோ போக கூடாது, பாட்டியே சொல்லியாச்சு. என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. அம்மா, பாட்டிக்கு பண்ண மாதிரி அத்தைங்காக்கு தலை மொட்டை அடிக்க போறியா? அத்தங்காக்கு தலை மொட்டை அடிக்க போறீங்களா? அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். ஏண்டா கண்ணா இப்படி பைத்தியக்காரன் மாதிரி பேசுற? அண்ணா காதல விழுந்தா உன்னை கொன்னே போட்டுருவேன். போ. அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்க மாட்டேன். எங்கேயாவது ஒரே அடியா ஓடி போயிடுவேன். டேய், வாய மூடிண்டு போய் படிக்கிற வேலையை பாரு. அதிக பிரசங்கி, ஜாஸ்தி பேசுறான். இந்த பாரமணி, நாளைக்கு நான் இந்த கிராமத்துல மறுபடியும் மத்தவா முன்னாடி இறங்கி நடக்கணும். ஆரம் என்ன கேட்கப்படாது. உங்க ஆத்துல ஒரு விதவை இருக்காளே, அவ தலையே மொட்டை அடிக்கல. உன்னை யாரா கேக்குறது? அப்படி யாராவது கேட்டா நம்ம ஆத்து விஷயத்த தலையிட வேண்டாம்னு சொல்லிடு. அத்ததான் உனக்கு சொல்றதுக்கு எழுப்புமாச்சு. ஊருக்காரர்களுக்கு என்ன வேணும்? நாளைக்கு ஊர்ல மழை பெய்யட்டா கூட அதுக்கு காரணம் இதுதான் எடுத்து காட்டுவா. அண்ணா, துளசிக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படுறது பாவம். சின்ன பொண்ணு இல்லையா? இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் கூட ஒண்ணுமே சாப்பிடல. இந்தாங்க, கண்ணன் கூட ரொம்ப தேசியமா இருக்கான். என்னடி உன் பிள்ளைக்கு தேசியம்? அதுதான் வெடிக்காலத்துல இருந்து போறத வரத்த மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிட்டு போறானா? எனக்கு என்ன நடக்க போறதோன்னு நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு பக்கம் உங்களோட தேசியம், இன்னொரு பக்கம் கண்ணனோட தேசியம். ஐயோ ஐயோ, உங்க 2 பேருக்கு நடுவுல மாட்டிண்டு நான் முழிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. மணி, நான் சொல்றத கேளு, ரொம்ப பரீட்சிக்காதே. நீ புடிவாதமா அந்த பொண்ணோடைய தலைய மொட்டை அடிக்கணும்னு சொன்னியானா அது விபரீதத்துல முடியும். என்ன விபரீதம்? நீ என்ன பயமுறுத்துறியா? அண்ணா, அம்மா ஒண்ணு பயமுறுத்தல. அப்படி துளசிக்கு மொட்டை அடிச்சா எங்கேயாவது ஓடி போயிடுவேன்னு கண்ணன் தான் சொல்லிட்டு இருக்கான். நீ இப்ப எதுக்கடி அடறாய்? உன் புள்ளைய நீ அப்படி செல்லம் கொடுத்து வளர்த்து வச்சிருக்க. என்ன வேணா பேசலாம், என்ன வேணா செய்யலாம்னு. நீ குடுக்கற செல்லத்தினாலதான் அவன் கெட்டு. ശീശാന്തിയും പാലും ശിവരാത്രിയും പാലും ശ്രീകൃഷ്ണമൂർത്തിക്ക് തിരുവിളക്കെണ്ണை എണ്ണ വാർത്താൽ എണ്ണை അല്ലാട്ട ബൊമ്മൈ ആച്ചി വാർത്താലാച്ച് അല്ലാട്ട പോച്ച് മാനേ മാനേ വഴിവിടാതെ മാനേ എന്ത രസാ വന്നാലും വഴിവിടാതെ മാനേ കൊച്ചി രസാ വന്നാലും വഴിവിടാതെ മാനേ മാമി എണ്ണை. இருங்கோமா வரேன். വരൂ മാമി. போயிட்டு வாங்கடிமா. ശീശാന്തിയും പാലും ശിവരാത്രിയും പാലും മാമി എണ്ണை. நீங்க அந்த பக்கத்து வீட்டுக்கு போங்க, நான் துளசியை பார்த்துட்டு வரேன். சரி துளசி. என்னடி துளசி, இன்னைக்கு ஸ்ரீசாந்திய பால நீ என்ன தண்டை வரலையே?
துளசி, என்ன நீ ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? பிருந்தா, இங்க வா. பிருந்தா, இனிமே துளசி எங்கேயும் வரமாட்டா, சரியா? சும்மா சும்மா அவளை வந்து கூப்பிடாத. வா. அப்பா, இந்தாங்க. அப்பா, நாளைக்கு நான் புக்காத்துக்கு போயிடுவேனே, அதுக்கப்புறம் உங்களை யாருப்பா பார்த்துப்பா? உங்க அம்மா இல்லாம உன்னை இத்தனை வருஷம் வளர்த்தனே, என்ன யாருமா பாத்துக்கண்டா? சரிப்பா, நாளைக்கு நான் ஊருக்கு போறத துளசிக்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாமா. துளசி, வா. நாளைக்கு நான் புக்காத்துக்கு போறேன், அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நாளாக நீ எத்தனை அழகா இருக்க. நீ போடி, இருந்தாலும் உன்னோட அழகு எனக்கு வருமாடி. உனக்கு இப்படி ஒரு குளத்தை கட்டி 2ஆம் கட்டில யார் கணக்கும் படாம உட்காந்து வச்சிருக்கா? அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குடி. ஏய், என்னடி இது? புக்காத்துக்கு போற சந்தோஷமான நேரத்துல அழறாய். அஷடு, அங்க போனா இன்னைக்கு ஆம்படையால் இருக்கான், நாளைக்கு குழந்தை குட்டி எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் மறந்துடுவாய். உன்னை எப்படி மறக்க முடியும்? சின்ன குழந்தையில இருந்து பக்கத்து வீட்டுல ஒன்னா வளர்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் பாரு, 10 குழந்தைகளை பெத்துக்கணும் சொல்லிட்டேன். நிச்சயமா உனக்காக பெத்துக்கிறேன். சரி துளசி, நாங்க போய் எழுத்து போடுறேன், நீ பதில் போடுவல்ல? ஐயோ, 6வது எனக்கு லெட்டர் போடுறதெல்லாம் மாமாவுக்கு பிடிக்காது. நான் பேப்பர் பெண்ணெல்லாம் பார்த்து எவ்வளவு வருஷங்களாச்சுன்னு தெரியுமா? அப்படி எழுதினாலும் கண்ணு கிட்ட தான் போஸ்ட் ஆபீஸ்க்கு கொடுத்து அனுப்பணும். அதெல்லாம் வேண்டாம். நீயும் அப்பாவை பார்க்க வருவா இல்லையா? அப்ப பாப்போம். சரி துளசி, கண்ணை மூடு. எதுக்கு? கண்ணை மூடுடி. ஹே, என்னடி? கண்ணை மூடு. சரி. இரு, அப்படியே இரு. ஹே, என்னடி பண்ற? இருடி, சொல்றேன். சொல்லடி. அவசரப்படாத. இப்ப பாரு, கண்ணு தர பாரு, எவ்வளவு அழகா இருக்கு பாரு. உன்னை பார்க்காம எப்படி நான் இருக்க போறேன்? சரிடி, அப்பா காத்துட்டு இருப்பார். மாமி எங்கடி? உள்ள சொல்லிட்டு போறேன், வரேன்.